ஹலோ பருண், நீ இப்போ எங்கே இருக்க? டெல் மீ மேடம். இப்போதான் நான் உங்களோட கால் பார்த்தேன். எப்படி இருக்கீங்க? ஏய், உனக்கு விஷயம் தெரியுமா? அப்பா உன்னை பற்றி கேட்டாங்க, உன்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட். அப்போ உனக்கு இதில் சந்தோஷம் தானே? ஆமாப்பா, அப்பா இதை கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓ, அப்படி சொல்றியா? அப்போ நமக்கு இடையில எதுவும் இல்லைன்னு சொல்ல வரியா? ஓ, ஜெலசி ஆயிடுச்சா? அப்படிலாம் கிடையாது. ஒரு அப்பாவுடைய மதிப்பு எல்லாருக்கும் தான் தெரியும். அப்படியா? அப்பா உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க, இப்போ என்ன இப்படி பேசுற? இரு, நான் சொல்றேன், எல்லாமே விளக்கமா சொல்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அப்பாவை பார்க்கறதுக்கு நீ எப்போ வர? என்னது, உங்க அப்பாவை பார்க்க வரணுமா? ஆமா, இதுக்கு ஏன் பயப்படுற நீ? கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நல்லது, கொஞ்சம் பயம் இருக்கிறது நல்லதுதான். எங்க அப்பா மாதிரி நல்லவரை நீ பார்க்கவே முடியாது. எங்க அப்பாவும் ஒரு நல்ல மனுஷன்தான். அவருக்காக கூட தான் நான் வேலை பார்க்குறேன். ஆமா, இனிமே நீ என்ன வேலை பார்க்க போற? நான் சொன்னா நீ பயப்படக்கூடாது. அது என்ன சொன்ன பயப்படுற மாதிரி வேலை? ஒருவேளை உனக்கு பயம் வரலாம், ஏன்னா இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுவரைக்கும் நம்மளுடைய இந்த உறவுக்கு நீ அவ்வளோ சீரியஸ்னஸ் எல்லாம் கொடுக்கல. ஆனா இப்போ எனக்கு புரியுது நீ ரொம்ப சீரியஸ்னஸ் கொடுக்குறேன்னு. நீ என் சீரியஸ்னஸை பத்தி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. எல்லா விஷயத்தையும் ஓப்பனா நீ சொல்லணும், எதையும் மறைக்க கூடாது. அது 2000 வருஷத்துல நினைக்கிறேன். டேட்டு 23 ஜனவரி. டைம் அப்போ காலையில் 6:15. அமெரிக்கன் கல்ச்சர் சென்டருடைய முன்னாடி வந்து AK-47 துப்பாக்கியால் 4 பேர் மோட்டார் பைக்கில் வந்து சுட ஆரம்பிச்சுட்டானுங்க. 20 பேர் தான் அதில் அன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதிலே 6 பேர் இறந்து போயிட்டாங்க. 4 கான்ஸ்டபிள்ஸ், ஒரு செக்யூரிட்டி இன்சார்ஜ், அப்புறம் ஒரு சிவிலியன் கூட. இதப்படி மக்களுக்கெல்லாம் அதிகமாக தெரிகிற விஷயம் கிடையாது. அப்புறம் உனக்கு தெரியுமா, அந்த 6 பேரில் மிஸ்டர் 6 யார் அந்த ஆளுன்னு? யாரு? அதுதான் எங்கள் அப்பா. என்ன? எஸ், அது என் அப்பா. இந்த விஷயம் நடந்து 4 நாளுக்கு அப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டில் போலீஸ்காரங்க 2 டெரரிஸ்ட்டுங்களை என்கவுண்டரில் சுட்டுட்டாங்க. அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி அங்கே இருந்த பாக்கி 2 டெரரிஸ்ட்டுங்களுடைய ஐடென்டிட்டி கிடச்சிடுச்சு. அப்போ போலீஸு ரொம்ப உஷாராக பல இடங்கள்லையும் தேடி அப்படி அதில் இருந்து ஒருத்தரை அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஆளை அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. கோர்ட்டில் விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி 3 வருஷங்களுக்கு அப்புறம் நம்மளுடைய நீதிமன்றம் அந்த ஆளுக்கு மரண தண்டனை விதிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் கேமே ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக ஒரு சில அரசியல்காரங்கெல்லாம் இதில் புகுந்து விளையாடிட்டாங்க. ஆமாம், அப்போ அந்த டெரரிஸ்ட் போய் ஒரு ஸ்டே ஆர்டர்லாம் வாங்கிட்டான். நம்மளுடைய நீதிமன்றம் இரக்கத்தால் ஒரு ஸ்டே கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு அந்த ஆள் பண்ணது சரியா தப்பான்லாம் தெரியறதுக்காக. நான் என்னத்தை சொல்றது, எப்பயுமே நடக்கிறது தான். எல்லாருமே இதை பற்றி மறந்துட்டாங்க. ஆனால் என்னால் மறக்க முடியல. நான் மெதுவாக அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த சம்பவத்தோட இது மட்டும் கிடையாது, இந்த உலகம் பூரா இருக்கிற அத்தனை டெரரிஸ்ட்டுங்களுடையும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு பொறுமையாக எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதெல்லாமே நான் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம மக்கள் பார்க்குறதுக்காக இன்டர்நெட் வழியாவது கண்டிப்பாக வெளியிடுவேன். இவ்வளோலாம் நான் சொன்ன பிறகும் உனக்கு என்ன கல்யாணம் பண்ணணும்னு தோணுதா? என் லைஃபுடைய ஒரு பார்ட் ஆகணும்னு நீ இன்னும் விரும்புறியா? கவலைப்படாத, நான் எப்பயும் உன் கூட இருப்பேன் வாழ்க்கை முழுக்க. வா, நம்ம சீக்கிரமா போலாம், அப்பா நமக்காக காத்துட்டு இருக்காரு. வா.